கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளி இருக்கும் ஜீவ வார்த்தை ஆபகுக் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தின் ஒரு பகுதியாய் இருக்கிறது. அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை தொடர்ந்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். நெகினோத் என்று சொன்னால் கவுண்ட்லெஸ் என்று அர்த்தம், எண்ணிறைந்த அல்லது எண்ணிக்கையில் அடங்காத என்று அர்த்தம். An instrument with many strings என்று ஒரு பதம் சொல்லுகிறது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, எண்ணி முடியாத நன்மைகளை நிச்சயமாய் கர்த்தர் இன்று உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். வேதத்திலே இந்த வார்த்தை 3 இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலும், சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலும், மற்றுமாக நாம் வாசித்த இந்த ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலும் இந்த ஒரே வார்த்தை சற்று வித்தியாசமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அதாவது 2 சாமுவேல் 22:34 சங்கீதம் 18:33 அவர் உயரமான ஸ்தலங்களில் என்னை நிற்க பண்ணுகிறார் என்று எழுதியிருக்கிறது. என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார் அல்லது நிற்க பண்ணுகிறார் என்று எழுதியிருக்கிறது. ஆனால் இங்கே உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் என்று எழுதியிருக்கிறது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆபகுக் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கவனிக்கும் பொழுது, சிகாயோனில் பாடின விண்ணப்பம். ஒரு தீர்க்கதரிசி ஒரு ராகத்திலே ஒரு விண்ணப்பத்தை ஆரம்பிக்கிறான். ஆனால் முடிவோ அதற்கு அவனுக்கு விடை கிடைக்கிறது. அந்த விண்ணப்பத்திற்கு விடை கிடைக்கிறது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஜெபம் எதுவாயிருந்தாலும் இந்த நாளிலே நீங்கள் ஜெபித்து முடிப்பதற்கு முன்னே தேவன் அதற்கு பதிலை கட்டளையிடுகிறார். இதிலே விசேஷமாக ஒரு காரியத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். 3ஆம் அதிகாரம் அதிலே 17வது வசனத்தை கவனிக்கும் பொழுது, அந்த 17ஆம் வசனம், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பலம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்களில் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும் என்று வரிசைப்படுத்தி, அதற்கு பிறகு நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று எழுதியிருக்கிறது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நஷ்டத்தின் பட்டியல் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு நஷ்டத்தின் கணக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து ஒரு நன்மையின் ஆசீர்வாதம். இந்த நாள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே இருக்கிற நஷ்டங்களை நன்மைகளாய் மாற்றும் ஒரு நாளாய் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதியை கவனித்து பார்க்கும் பொழுது பூமி குறித்து 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். முதலாவதாக 6வது வசனத்தை கவனிக்கும் பொழுது, அவர் பூமியை அளந்தார் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தர் பூமியை அளந்தார். பூமியை அளக்கிறார் என்று சொன்னால், நிச்சயமாக நான் சொல்கிறேன், உங்களுக்கு பாதைகளை உண்டாக்கும்படிக்கு அவர் விரும்புகிறார். அவர் பூமியை எதற்கு அளக்கிறார் என்று சொன்னால், உங்களுக்கு பாதைகளை உண்டு பண்ணும்படிக்கு. இங்கே வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 6ஆம் வசனத்தின் ஒரு பகுதியிலே, அவர் நின்று பூமியை அளந்தார். அதை தொடர்ந்துள்ள வசனங்களை கவனிக்கும் பொழுது, பூர்வ பர்வதங்கள் சிதறடிக்கப்பட்டது என்று எழுதியிருக்கிறது, மலைகள் தாழ்ந்தது என்று எழுதியிருக்கிறது. அவருடைய நடைகள் நித்திய நடைகளாயிருந்தது. அவர் பூமி எதற்கு அளந்தார், எதற்கு பர்வதங்களை கரையப்படினார் என்று சொன்னால், அவர் வழி உண்டாக்கும்படிக்கு. எனவே பூமி அளக்கும் தேவன் உங்களுக்கு பாதை உண்டாக்குகிறவராயிருக்கிறார். இரண்டாவதாக 9வது வசனத்தை கவனிக்கும் பொழுது, பூமியை பிளந்தார் என்று எழுதியிருக்கிறது. பூமியை அளக்கிற தேவன் பூமியை பிளக்கிறவருமாயிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, எதற்காக என்று கவனித்து பார்த்தால் 9ஆம் வசனத்திலே, நீர் பூமியை பிளந்து ஆறுகளை உண்டாக்கினீர், ஆசீர்வாதங்கள் உங்களிடத்திலே ஓடி வரும்படி செய்கிறார். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, பாதையே இல்லை என்று சொல்லுகிற இடத்திலே உங்களுக்கு இன்றைக்கு அவர் பாதை உண்டாக்குகிறார், வழி உண்டாக்குகிறார். ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லுகிற இடத்திலே ஆறுகளை உண்டாக்கி நீங்கள் இருக்கும் இடத்திலே அந்த ஆறுகள் ஓடி வரும்படி செய்கிறார். மூன்றாவதாக
மூன்றாம் வசனத்தை கவனிக்கும் பொழுது அந்த மூன்றாவது வசனத்திலே பூமியை நிறைத்தார் என்பதை கவனிக்கலாம். மூன்றாவது வசனத்தில் இப்படியாய் சொல்லி இருக்கிறது, அவருடைய மகிமை வானங்களை மூடிக்கொண்டது, அவர் துதியினால் பூமி நிறைந்தது. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, வானங்களை மகிமையினால் மூடுகிறவர் மகத்துவமான அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்கிறபடினால் பூமியே துதியினாலே நிரம்புகிறது. பூமியை அளந்தார், பூமியை பிளந்தார், பூமியை நிறைத்தார். வேத வசனத்தை கவனியுங்கள். அவரின் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். இன்று கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக அல்லது இந்த வார்த்தையின்படியே உங்களை மேன்மையின் பாதையிலே நடக்க பண்ணுவார். நீங்கள் ஆச்சரியமான நன்மைகளை பெற்று புதிய பாதைகளிலே நடந்து புதிய ஆசீர்வாதங்களை பெற்று துதியினாலே பூமியை நிரப்புவீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னும் அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். God bless you.